நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழகத்திற்கு மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போது உள்ள 39 இருந்து மறுவரையறைக்கு பின் 59 உயரும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். அன்று சின்னமலையை காட்டிக் கொடுத்தான் ஒரு துரோகி. இன்றும் சில அடிமைகள் தங்கள் சுயநலத்திற்காக தாய் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே RSS எஜமானர்களின் காலடியில் அடகு வைக்கின்றனர் என சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை பிறந்தநாளையொட்டி முதல்வர் ஸ்டாலின் பதிவு. கருப்பு என்பது திஷ்டி குறிக்கும். ஒரு நல்ல காரியம் தடைபடக்கூடாது என்பதற்காக கருப்பு நிறத்தில் திஷ்டி பொட்டு வைப்பார்கள். மசோதா நிறைவேறும் போது கருப்பு உடை அணிந்து வந்ததற்கு நன்றி. நாடாளுமன்றத்திற்கு திமுக எம்பிக்கள் கருப்பு உடை அணிந்து வந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நன்றி. உலக பொருளாதார வரிசையில் ஒரு இடம் பின்தங்கியது இந்தியா. இந்திய ரூபாயின் மதிப்பு பலவீனம் மற்றும் GDP-யில் ஏற்பட்ட மாற்றமே காரணம் என சர்வதேச நாணய நிதியம் தகவல். பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவையில் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். சினிமாவில் டாக்டர், இன்ஜினியர், ஏன் முதல்வர் கூட ஆகலாம். ஆனால் நிஜத்தில் அரசியலில் அப்படியே முதல்வராகிவிட முடியுமா? இத்தனை வருடங்களில் தமிழக மக்களுக்கோ மொழிக்கோ தன்மானத்திற்கோ பிரச்சனை வந்தபோது அவர்களுக்காக நின்றதுண்டா? நான் பேசிய அளவிற்காவது அரசியல் பேசியதுண்டா என விஜயை விமர்சித்து நடிகர் பிரகாஷ்ராஜ் கேள்வி. ஈரானில் அரசுக்கு எதிராக போராடிய பிட்டா ஹெம்மாட்டி மற்றும் அவரது கணவர் உட்பட 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் எதிர்ப்பையும் மீறி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதால் உலக அளவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.